வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 3இல் 41 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்காண்பனவற்றிற்கு மீ போவா காண்க. மீ பெரு பொது வகுதியை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்துகிறது அந்த பொதுவான காரணியை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும். சரியா? இப்போ பாருங்க, முதல் இது ஆரம்பிக்கலாமா? முதல் இது பாருங்க, 16 எக்ஸின் அடுக்கு 3 ஒய் ஸ்கொயர். இது வந்து கரெக்டாகவே இருக்கு. ஆனால் இந்த 16 மட்டும் நம்ம பகா காரணியாக பிரிக்கணும். 16 பாருங்க, ரெண்டாயப்பாடு 8 2 16, திரும்ப ரெண்டாயப்பாடு 4 2 8, திரும்ப ரெண்டாயப்பாடு 2 2 4, திரும்ப ரெண்டாயப்பாடு 1. அப்போ 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 எப்படி எழுதலாம்? 16 2 அடுக்கு 4ன்னு எழுதலாம். இந்த எக்ஸின் அடுக்கு 3 ஒய் ஸ்கொயர் எல்லாம் அப்படியே தான் வரும். அதுக்கடுத்து என்ன இருக்கு பாருங்க, 24 இருக்கா? 24 எக்ஸு ஒய்யின் அடுக்கு 3 இசட் ஈக்குவல் டு, இந்த எக்ஸ் ஒய் இசட் பற்றி பிரச்சனை கிடையாது. இந்த 24 தான் நம்ம பகாகாரணியாக பிரிக்கணும். 24 ரெண்டாயப்பாடு பாருங்க, 12 2 24, ரெண்டாயப்பாடு 6 2 12, ரெண்டாயப்பாடு 3 2 6, மூணாயப்பாடு 1 1. அப்போ பாருங்க, 2 எத்தனை தடவை இருக்கு? 3 தடவை இருக்கா? 3 தடவை இருக்கிறதுனால 2 அடுக்கு 3. அதுக்கு அடுத்தது 3 ஒரே ஒரு தடவை இருக்கு. அப்போ 3 அடுக்கு 1. மிச்சம் இது எந்த மாற்றமும் இல்லை. எக்ஸு ஒய்யின் அடுக்கு 3 இசட் காரணிப்படுத்திட்டோம். இப்போ நம்ம என்ன எடுத்து எழுதலாம்? மீ பெரு பொது வகுத்தியை நம்ம எடுத்து எழுதலாம். பாருங்க, பொதுவாக இருக்கிறதுல சின்னது எடுக்கணும். சரியா? பொதுவாக இருக்கிறதுல சின்னது. இங்கே 2 அடுக்கு 3 2 அடுக்கு 4. எது சின்னது? 2 அடுக்கு 3 தான் சின்னது. அப்போ 2 அடுக்கு 3. அதுக்கு அடுத்தது 3 பொதுவாக இல்லை. இங்கே எக்ஸின் அடுக்கு 3, இங்கே எக்ஸின் அடுக்கு 1. எக்ஸு எது சின்னது? இதான சின்னது. பொதுவாக இருக்கிறதுல சின்னது. அப்போ எக்ஸு. இங்கே ஒய்யின் அடுக்கு 2, ஒய்யின் அடுக்கு 3. எது சின்னது? இதான சின்னது. ஒய் ஸ்கொயர். இதான் என்னது? நமக்கு தேவையான மீ போ வா. இந்த 2 இப்படியே விட்டுட்டாலும் சரி. அப்படிலாம் 2 அடுக்கு 3னா 2 3 தடவை எழுதி பெருக்கணும். 1 2 3 பெருங்க. 2 4 4 8 8 எக்ஸு ஒய் ஸ்கொயர். இப்படி எழுதிக்கிட்டாலும் சரிதான். சரியா? முதல் இது நம்ம முடிச்சிட்டோம். ரெண்டாவது ஆரம்பமா பாருங்க. ரெண்டாவது முதல் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒய்யின் அடுக்கு 3 + 1ன்னு இருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் செஞ்சு எழுத போகிறோம். ஒய்யின் அடுக்கு 3 அப்படியே இருக்கட்டும். 1 1 அடுக்கு 3ன்னு எழுதிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். என்ன அப்படின்னா, a கியூபு + b கியூப் ஈக்குவல் டு a + b இன்ட்டு a ஸ்கொயர் + ab + b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம காரணிப்படுத்த போகிறோம். காரணிப்படுத்தலாமா பாருங்க. a + b, இதான் a, இது வந்து b. ஏக்கு பதிலாக ஒய், பிக்கு பதிலாக 1. அப்போ a + bன்னா ஒய் + 1 இன்ட்டு a ஸ்கொயர். ஏக்கு பதிலாக ஒய், அப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ab. ஏக்கு பதிலாக ஒய், பிக்கு பதிலாக 1. அப்போ 1 ஒய் பேர்னா ஒய் தான். அப்போ இந்த இடத்துல ஒய் ப்ளஸ் b ஸ்கொயர். பிக்கு பதிலாக 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். என்ன செஞ்சிட்டோம்? காரணிப்படுத்திட்டோம். இன்னும் ரெண்டாவது கொடுத்துருக்காங்களே, அதை காரணிப்படுத்த அப்புறம் என்ன இருக்கு பாருங்க. ஒய் ஸ்கொயர் -1. இதை காரணிப்படுத்தணும். இதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்க. ஒய் ஸ்கொயர் -1 ஸ்கொயர்னு எழுதலாமா? 1 1 ஸ்கொயர்னு எழுதிட்டோம். இந்த இடத்துல என்ன ஃபார்முலான்னா, a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஈக்குவல் டு a + b இன்ட்டு a - b. இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். இப்போ பாருங்க, a + b a - b. ஏக்கு பதிலாக ஒய், பிக்கு பதிலாக 1. a + b, அப்போ ஒய் + 1 இன்ட்டு a - b. என்ன இருக்கு? ஏக்கு பதிலாக ஒய், ஃபார்முலா இருக்க மைனஸ், பிக்கு பதிலாக 1. காரணிப்படுத்திட்டோம். இப்போ நம்ம என்ன எடுத்து எழுதலாம்? மீ போவாவை எடுத்து எழுதலாமா? மீ பெரு பொது வகுத்தி. அப்போ எது பொதுவாக இருக்குன்னு பாருங்க. ஒய் + 1 ஒய் + 1. இங்கே அடுக்கு 1 இங்கே அடுக்கு 1 தான். அப்போ அதுதான் நமக்கு ஆன்சர். இது இங்கே இருக்கு, இங்கே இல்லை. ஒய் -1 இங்கே இருக்கு, இங்கே இல்லை. பொதுவாக இருக்கிறது எது? ஒய் + 1 மட்டும்தான். அப்போ இதான் என்னது? நமக்கு தேவையான மீ பெரு பொது வகுத்தி. சரியா? ரெண்டாவது முடிச்சிட்டோம். அப்படியே மூணாவது பார்ப்போமா பாருங்க. மூணாவது இது முதல் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2x² -18. இதை நம்ம காரணிப்படுத்தணும். முதல்ல ஏதாவது பொதுவாக வெளியே எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். 2 பொதுவாக எடுத்துடலாமா? பாருங்க, 2 பொதுவாக எடுத்துட்டோம்னா இங்கே x² மட்டும் இருக்கும். இந்த 18 நம்ம 2 × 9ன்னு எழுதலாம். அப்போ 2 வெளியே எடுத்துட்டோம். உள்ள என்ன இருக்கும்? 9 இருக்கும். ஈக்குவல் டு 2 அப்படியே இருக்கட்டும். இதை x² - 3² எழுதலாம்.
9 எப்படி எழுதிக்கலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த 2 அப்படியே இருக்கட்டும். இந்த ஃபார்முலா தான் இந்த இதை மறுபடியும் பயன்படுத்த போறோம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. ஏக்கு பதிலாக x, பிக்கு பதிலாக 3. a பிளஸ் b அப்போ என்ன வரும்? x பிளஸ் 3 இன்டூ a மைனஸ் b, x மைனஸ் 3. சரியா? காரணிப்படுத்தியாச்சு. அடுத்தது ரெண்டாவது எடுத்துக்கலாமா? ரெண்டாவது என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3. இதை நம்ம காரணிப்படுத்த போறோம். இது வந்து இருபடிக்கோவை. அப்ப நம்ம என்ன செஞ்சலாம்? இந்த மாதிரி போட்டு நம்ம காரணிப்படுத்தலாம். பாருங்க, எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1, மாறிலி உறுப்பு மைனஸ் 3. அப்போ 1 மைனஸ் 3 பெருக்குனா மைனஸ் 3. எக்ஸோட கெழு மைனஸ் 2. 2 எண்களை பெருக்கும் போது மைனஸ் 3 வரணும். கூட்டினாலும் கழிச்சாலும் மைனஸ் 2 வரணும். எந்த நம்பர்? 1 3 3. கரெக்டா இருக்கும். 1 3 3. இந்த இடத்துல நமக்கு மைனஸ் 2 வேணும். அப்ப எதுக்கு மைனஸை கொடுக்கணும்? நம்ம பாருங்க, 3க்கு மைனஸ் கொடுத்தாதான் மைனஸ் 2 வரும். 1க்கு நம்ம மைனஸ் கொடுத்தோம்னா பிளஸ் 2ஆ மாறிடும். நமக்கு என்ன வேணும்? மைனஸ் 2 தான் வேணும். அப்ப இதுக்கு தான் மைனஸ். செக் பண்ணுங்க, பிளஸ் மைனஸ் மைனஸ் 1 3 3. வேற வேற குறி கழிப்போம். அப்போ 3ல 1 கழிச்சா 2. பெரிய நம்பருக்கு மைனஸ் மைனஸ் கரெக்டா வந்துருச்சா? பை இப்போ என்ன செய்யணும்? இந்த எக்ஸ் ஸ்கொயர் உறுப்புல அடுக்க விட்டுட்டு அடிமானம் எக்ஸ் எக்ஸ். அப்போ எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3. காரணிப்படுத்தியாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? மீ போவா கண்டுபிடிச்சிடலாமா? மீ பெரு பொது வகுத்தி. பாருங்க, எது பொதுவா இருக்கு பாருங்க. இங்க ஒரு ஆன்சர் இருக்கு, இங்க ஒரு ஆன்சர். இந்த ரெண்டே தான் நம்ம செக் பண்ணணும். எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 இதான் இருக்கு. 2 இங்க இருக்கு, இங்க இல்ல. எக்ஸ் பிளஸ் 1 இங்க இருக்கு, இங்க இல்ல. எக்ஸ் பிளஸ் 3 இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்போ பொதுவா இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 3. இதான் என்னது? நமக்கு தேவையான மீ போவா. அதுக்கு அடுத்தது லாஸ்ட் 4வது பார்த்துடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர், b மைனஸ் c த ஹோல் கியூப், c மைனஸ் a த ஹோல் பவர் 4 இன் மீ போவா. மீ போவா, மீ பெரு பொது வகுத்தி. பாருங்க, இது ரெண்டுக்கு ஏதாவது பொதுவா இருக்கா பாருங்க. இங்க a மைனஸ் b, இங்க b மைனஸ் c, இங்க c. ரெண்டு சம்பந்தம் இல்லாம இருக்கு. இது வேற, இது வேற, இது வேற. அப்ப சம்பந்தம் இல்லாம இருந்துச்சுன்னா அது மீ போவா என்ன வரணும்? 1ஆக இருக்கும். இது 1 தவிர வேற எதை கொண்டும் வகுக்க முடியாது. மூணுமே வேற வேற. a மைனஸ் b, b மைனஸ் c, c மைனஸ் இது மாதிரி வேற வேற இருந்துச்சுன்னா என்னவாதான் இருக்கும்? அது மீ போவா 1ஆகத்தான் இருக்கும். அப்ப என்னுடைய மீ போவா 1. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.